ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட் குறித்து சில முக்கியமான அப்டேட்ஸ் வெளிவந்திருக்கு. அதுவும் குறிப்பா AMCA விமானத்தோட புரோட்டோடைப் எப்பொழுது டெவலப் செய்து முடிக்கப்படும், AMCA விமானத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த விமானத்தை இந்தியா எதற்காக டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய விமானப்படைக்கு 114 மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்குவதற்கான ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்ட இந்தியா கொடுக்க போறாங்க. இந்த கான்ட்ராக்ட் தொடர்பான சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 114 ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்தியா எதற்காக வாங்குறாங்க, இந்த விமானங்களை இந்திய படையில் இணைப்பதன் மூலம் இந்திய விமானப்படை எப்படி வலிமை அடையும், இந்திய விமானப்படைக்கு இந்த 114 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை சப்ளை செய்வதற்கு இந்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான கண்டிஷனை வச்சிருக்காங்க. அது என்ன கண்டிஷன், இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தற்போதைய நிலையில ரஷ்யா, அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வெற்றிகரமா டெவலப் செய்து தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா உலகின் பல நாடுகளுக்கு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில உலகின் பல நாடுகள் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்குவதற்கு தற்போது அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்தியா, துருக்கி, யூகே, ஜப்பான், இத்தாலி போன்ற நாடுகள் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த 10 முதல் 15 வருடங்கள்ல இந்த நாடுகள் மிகப்பெரிய அளவுல 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை தயாரித்து தங்கள் படையில் இணைப்பாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவும் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் புரோகிராம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த மட்டில் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட் ரொம்பவும் முக்கியமானது. ஏன்னா இந்தியாவின் எதிரியான சீனா J-20 அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வெற்றிகரமா டெவலப் செய்து தங்கள் படையில் மிகப்பெரிய அளவுல இணைச்சிருக்காங்க. சமீபத்துல சீனா J-20 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்திய எல்லையில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. சீனா தன்னுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்திய எல்லையில டிப்ளாய் செஞ்சிருப்பது இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலா பார்க்கப்படுது. அதனால எவ்வளவு விரைவா இந்தியா ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்ய முடியுமோ அவ்வளவு விரைவா டெவலப் செய்யணும் அப்படிங்கிற முனைப்புல இந்தியா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில AMCA விமானத்தோட புரோட்டோடைப் 2028 இருந்து 2029 வருடத்துக்குள் டெவலப் செய்து முடிக்கப்படும் அப்படின்னு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி AMCA விமான டெவலப்மெண்ட்ல மிகப்பெரிய அளவுல தனியார் நிறுவனங்களை பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அப்படி தனியார் நிறுவனங்களை பயன்படுத்தினால் மட்டுமே AMCA விமான ப்ராஜெக்ட இந்தியாவால வேகமா செயல்படுத்த முடியும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. AMCA விமானத்தோட புரோட்டோடைப் 2028 இருந்து 2029 வருடத்துக்குள் டெவலப் செய்து முடிக்கப்பட்ட பிறகு அந்த புரோட்டோடைப்புகளை கொண்டு பல கட்ட சோதனைகள் நடத்தப்பட உள்ளது. அதற்கு பிறகு 2032 இருந்து 2033 வருடத்துக்குள் AMCA விமானங்கள் அதிக அளவுல தயாரிக்கப்பட்டு இந்திய விமானப்படையில மிகப்பெரிய அளவுல இணைக்கப்பட உள்ளது. AMCA விமான ப்ராஜெக்ட்ல எப்படி தனியார் நிறுவனங்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல் திட்டத்தை அடுத்த 6 மாதங்களுக்குள் இந்திய அரசாங்கம் தயாரிக்க போறாங்க. இதன் காரணமா AMCA விமான டெவலப்மெண்ட் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல வேகம் எடுக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு சமீபத்துல கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் 25 டன் எடை கொண்ட ஒரு ட்வின் இன்ஜின் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்ய போறாங்க. இந்த ட்வின் இன்ஜின் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல பல அதிநவீன தொழில்நுட்பங்களை
விமானங்களை இந்தியா இணைக்க போறாங்க. குறிப்பா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல மிகவும் முக்கியமானது ஸ்டெல்த் தொழில்நுட்பம். எதிரிகளின் ரடார் சிஸ்டத்தினால ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட விமானங்களை கண்டுபிடிக்க முடியாது. AMCA விமானத்துல பயன்படுத்தக்கூடிய ஸ்டெல்த் டெக்னாலஜிய இந்தியா ஏற்கனவே டெவலப் செஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம AMCA விமானத்துல பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களை விமானத்தோட உள்பகுதியில சேமிப்பதற்கு அந்த விமானத்துல இன்டர்னல் வெப்பன் பே தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்டர்னல் வெப்பன் பே தொழில்நுட்பத்தின் மூலமா AMCA விமானத்தோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும். இன்டர்னல் வெப்பன் பேல கிட்டத்தட்ட 1500 டன் எடை கொண்ட ஆயுதங்களை AMCA விமானத்தால எடுத்து செல்ல முடியும். அது மட்டும் இல்லாம விமானத்தோட வெளிப்புறத்துல 5500 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவற்றை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். கிட்டத்தட்ட 6500 கிலோகிராம் எடை கொண்ட எரிபொருளை AMCA விமானத்தினால எடுத்து செல்ல முடியும். இதனால இந்த விமானத்தால் நீண்ட தூரம் பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். HAL நிறுவனம் AMCA ப்ராஜெக்டுக்கு தேவையான பல காம்போனன்ட்ஸ் ஏற்கனவே தயாரித்து முடிச்சிட்டாங்க. அதனால கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி AMCA விமான தயாரிப்பிற்கான நிதியை ஒதுக்கியவுடன் ஏற்கனவே தயாரிச்சு வச்சிருக்க சப்சிஸ்டங்களை பயன்படுத்தி AMCA விமானத்தை அதிவேகமா இந்தியாவால தயாரிக்க முடியும். அதாவது AMCA MK1 மற்றும் AMCA MK2 அப்படிங்கிற 2 வேரியன்ட்களா தயாரிப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இதுல AMCA MK1 வேரியன்ட்ல அமெரிக்காவின் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட F414 இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இதே இன்ஜின் இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்து வரும் தேஜஸ் MK2 விமானத்திலையும் பயன்படுத்தப்பட உள்ளது. அதனால அதிக அளவுல இந்தியா F414 இன்ஜினை அமெரிக்காவிடம் இருந்து வாங்க போறாங்க. இதன் காரணமா இந்த இன்ஜினை இந்தியாவிலே தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவுடன் நடத்தப்பட்டு வருது. அடுத்து AMCA MK2 விமானத்துல பிரான்ஸ் நாட்டின் சஃப்ரான் நிறுவனத்துடன் இணைந்து இந்தியா ஒரு ஹை த்ரஸ்ட் இன்ஜினை டெவலப் செய்ய போறாங்க. அந்த இன்ஜினை AMCA MK2 விமானத்துல இந்தியா பயன்படுத்த போறாங்க. AMCA விமானங்கள் 2600 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்கும் வகையில உருவாக்கப்பட உள்ளது. இந்த விமானத்தோட ரேஞ்ச் 3240 கிலோமீட்டர். AMCA விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1620 கிலோமீட்டர். அதாவது காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் பறந்து சென்று தாக்குதல் நடத்திட்டு ஹோம் பேஸுக்கு திரும்ப முடியுதோ அதுதான் காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. AMCA விமானத்தினால அதிகபட்சமா 5324 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்தினால 68000 அடி உயரத்துல பறக்க முடியும். இதன் காரணமா AMCA விமானத்துல 6500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 14 ஹாட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்துல அஸ்த்ரா MK1, MK2 மற்றும் MK3 ஏர் டு ஏர் மிசைல்கள், அஸ்த்ரா IR போன்ற அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. அடுத்து சாண்ட், ருத்ரம் 1, பிரம்மோஸ் NG போன்ற அதிபயங்கர ஏர் டு கிரவுண்ட் மிசைல்களும் இணைக்கப்பட உள்ளது. லேசர் கைடட் பாம், பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ், DRDO நிறுவனத்தால் டெவலப் செய்யப்பட்ட கிளைட் பாம், ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் போன்ற பல ஆயுதங்கள் இந்த விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. குறிப்பா சொல்லணும்னா AMCA விமானத்துல பயன்படுத்தப்படும் பெரும்பாலான ஆயுதங்கள் இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க ஆயுதங்கள். அடுத்து AMCA விமானத்துல உள்நாட்டிலே டெவலப் செய்த LRDE உதம் AESA ரடார் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த ரடார் சிஸ்டம் அதிநவீன தொழில்நுட்பம் கொண்டது. இதன் காரணமா எதிரிகளோட விமானங்கள் தொலை தூரத்துல இருக்கும் பொழுதே AMCA விமானத்தினால கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம கண்டுபிடித்த டார்கெட்டை ட்ராக் செய்வது, தாக்குதல் நடத்துவதற்கு லாக் செய்வது போன்ற பல விஷயங்களை மிக துல்லியமா இந்த ரடார் சிஸ்டத்தை பயன்படுத்தி செய்ய முடியும். இந்தியா AMCA விமானத்தை மட்டும் வெற்றிகரமா டெவலப் செய்து இந்திய படையில் இணைச்சாங்கன்னா ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். அடுத்த அப்டேட், MRFA அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 114 மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டுகளை வாங்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல இந்த மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டுகளை இந்தியா வாங்க போறாங்க. இந்தியாவுக்கு இந்த 114 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை சப்ளை செய்வதற்கு அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின், போயிங், ஸ்வீடன் நாட்டின் கிரிப்பன், பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் ஏவியேஷன் போன்ற பல நிறுவனங்கள் போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்திய அரசாங்கம் இந்த
அந்த 114 ஃபைட்டர் ஜெட் விமானத்தை இந்தியாவுக்கு சப்ளை செய்வதற்கான கான்ட்ராக்ட கொடுப்பதற்கு ஒரு முக்கியமான கண்டிஷனை வச்சிருக்காங்க. அதாவது கான்ட்ராக்ட வெல்லக்கூடிய நிறுவனம் 114 ஃபைட்டர் ஜெட்டுகளையும் இந்தியால தயாரிக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு இந்திய நிறுவனத்துடன் இணைந்து ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இந்தியால தயாரிக்கணும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் ஒரு கண்டிஷனை வச்சிருக்காங்க. 20 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு அதிகமான செலவுல நம்ம விமானங்களை வாங்கும் பொழுது அவங்க இந்தியால அந்த விமானங்களை தயாரிச்சாங்கன்னா பல சிறிய இந்திய நிறுவனங்கள் பயனடைவாங்க. அது மட்டும் இல்லாம பல இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்திய அரசாங்கம் இந்த MRFA கான்ட்ராக்ட வெல்லக்கூடிய நிறுவனம் இந்தியாவுக்கு சப்ளை செய்யக்கூடிய விமானத்தோட டெக்னாலஜியையும் இந்தியாவோட ஷேர் செய்யணும் அப்படின்னு சில முக்கியமான கண்டிஷன்களை வச்சிருக்காங்க. இந்திய அரசாங்கம் என்ன செய்ய முயல்றாங்கன்னா 114 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வெறுமன வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செஞ்சா மட்டும் காணாது. வரும் காலத்துல இந்தியா ஏவியானிக் செக்டார்ல சிறந்து விளங்கணும்னா இந்தியால ஃபைட்டர் ஜெட் விமானங்களை தயாரிப்பதற்கான ஒரு சப்ளை செயினை உருவாக்கணும். அதற்கு போயிங், டசால்ட் ஏவியேஷன், லாக்ஹீட் மார்டின் போன்ற நிறுவனங்கள் இந்தியால தங்களோட ஃபேக்டரிய தொடங்கணும். அப்பொழுதுதான் இந்தியாவால ஏவியானிக் செக்டார்ல அதிவேகமா வளர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதற்காக தான் இந்த புதிய கண்டிஷனை இந்தியா இன்க்ளூட் செஞ்சிருக்காங்க. அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் டாடா நிறுவனத்துடன் இணைந்து F-21 விமானங்களை சப்ளை செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. போயிங் நிறுவனமும் ஒரு இந்திய நிறுவனத்தை இணைத்துக் கொண்டு இந்தியால தயாரிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. பிரெஞ்சு நாட்டின் டசால்ட் நிறுவனம் ஏற்கனவே இந்திய விமானப்படைக்கு 36 ரஃபேல் போர் விமானங்களை சப்ளை செஞ்சிருக்காங்க. அந்த விமானங்களை மெயின்டைன் செய்வதற்கான ஒரு ஃபெசிலிட்டிய உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல கட்டுவதற்கான வேலைகள்ல ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி டசால்ட் நிறுவனத்திற்கு இந்த MRFA கான்ட்ராக்ட் கிடைச்சா அந்த மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டிய ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியா டசால்ட் நிறுவனம் மாத்திப்பாங்க. டசால்ட் நிறுவனம் ரஃபேல் போர் விமானங்கள்ல பயன்படுத்தக்கூடிய இன்ஜினை முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிப்பதற்கான வேலைகளையும் தொடங்கிட்டாங்க. ஹைதராபாத்ல ரஃபேல் போர் விமானங்களுக்கு தேவையான இன்ஜினை தயாரிப்பதற்கு ஒரு ஃபெசிலிட்டியை கட்டுவதற்கு தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதனால உலகின் பல நிறுவனங்கள் இந்த கான்ட்ராக்ட கைப்பற்றுவதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த 10 முதல் 15 வருடங்கள்ல இந்தியா இந்த MRFA திட்டத்தை செயல்படுத்தி முடிக்கணும். அப்பொழுதுதான் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள மிராஜ் 2000, ஜாகுவார், MiG-21 போன்ற விமானங்களை ரீப்ளேஸ் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து FC-31 அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வரும் காலத்துல வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த FC-31 விமானம் அமெரிக்காவின் F-35 மற்றும் துருக்கியின் கான் ஃபைட்டர் ஜெட்டுக்கு நிகரான ஒரு ஸ்டெல்த் விமானம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்தியாவும் விமான தொழில்நுட்பத்துல உலகின் பல நாடுகளுக்கு போட்டி போடும் நிலையில இருக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை வகுத்து தற்போது செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. விமான தயாரிப்புல இந்தியாவுடைய நகர்வுகளை பார்க்கும் பொழுது வரும் காலத்துல மிகப்பெரிய அளவுல இந்தியால விமானங்கள் தயாரிக்கப்படும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. பார்க்கலாம் எந்த நிறுவனம் இந்தியாவின் MRFA திட்டத்தை கைப்பற்றாங்க அப்படின்னு. என்ன பொறுத்த மட்டில் பிரெஞ்சு நாட்டின் டசால்ட் நிறுவனம் தான் MRFA திட்டத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க எந்த நிறுவனம் கைப்பற்றும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.